Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and இந்த வீடியோவில் ICC T20 வேர்ல்டு கப் ஃபைனல் 2024 இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பார்படாஸில் நாளை இரவு 8 மணிக்கு இந்திய நேரப்படி இந்த போட்டி தொடங்கி நடக்க போகுது. பார்படாஸ் டைம் படி காலை 10:30க்கு இந்த போட்டி தொடங்கி நடக்க போகுது. வெதர் பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல்ஸ் போலவே இந்த போட்டிக்கும் மழை வாய்ப்பு இருக்குன்னு தகவல் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஃபைனல் போட்டிக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வ் டே இருக்குது. செமிஃபைனல்ஸில் பார்த்திங்கன்னா செமிஃபைனல் டு ஃபைனல் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால ரிசர்வ் டே இல்லை. பட் ஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருக்குது. 29ஆம் தேதி வெதர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 70% மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 80% மேலே ஹியூமிடிட்டி இருக்குன்னு தகவல் இருக்குது. அதே போல் காற்றினுடைய வேகம் 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு தகவல் இருக்குது. இந்த வென்யூ பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நைட்டு 12:30க்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆஸ்திரேலியா 200+ ரன்ஸ் எடுத்தாங்க. சேசிங்கில் ரொம்ப க்ளோஸாக வந்து இங்கிலாந்து தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பவுன்ஸ் நிறையா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மழை இல்லைன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மழை இருக்குது அப்படின்னா டிஎல்எஸ்க்காக சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செமிஃபைனல்ஸில் டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக. இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் அதே போல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களும் பிளேயிங் 11ல் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா 2 பேருமே இது வரைக்கும் அன்பீட்டனாக இந்த வேர்ல்டு கப்பில் இருந்திருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். சிராஜ் பிளேயிங் 11ல் வந்தால் நல்லாயிருக்கும் இன் பிளேஸ் ஆஃப் துபே. பிகாஸ் துபே ஒரு ஆல்ரவுண்டர். பட் இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் அவரை ஆல்ரவுண்டராக பயன்படுத்தவே இல்லை. பேட்டிங்கில் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு பிளேயிங் 11ல் எடுத்தாங்க. பட் பெருசாக இது வரைக்கும் டேக் ஆன் பண்ணவே இல்லை. நேற்று மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாலில் ரொம்ப ஈஸியாக விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போனார். ஸோ அதன் காரணமாக துபேக்கு பதிலாக சிராஜ் உள்ளே வந்தாருன்னா யாக்கர்ஸ் நிறையா போடுவார். புது பாலில் நல்லா ஸ்விங் பண்ண முடியும். ஸ்விங் பவுலிங்க்கு அகெயின்ஸ்டாக QDK ஓப்பனிங் பேட்டிங்கில் கஷ்டப்படுவார். ஸோ அதன் காரணமாக சிராஜ் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். ஸோ 2 அணிகளை சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் பெருசாக இஷ்யூஸே இல்லை. பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் தொடங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா QDK அண்ட் கிளாசன் மேலே பெரிய ப்ரெஷர் இருந்தது. பட் போக போக மற்ற பேட்டர்ஸும் ஃபார்முக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இப்போ நல்லா ஆடிட்டுருக்காரு. கிளாசன் ஸ்பின்னர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணுவார். QDK ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆட முடியும். அதே போல் மார்க்கோ யான்சன் வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங் இருக்குது. மில்லர் பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போல்லாம் ஆடிட்டுருக்காரு. பட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் மார்க்ரம் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காங்க பேட்டிங் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். பட் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி டெசிஷன்ஸ் அண்ட் தேவைப்படும் போது பவுலிங் நல்லா பண்ணுறாரு, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பேட்டிங்கில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் மார்க்ரம் வந்தாங்க அப்படின்னா ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ மற்றபடி இந்தியா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 2 மேட்சாக பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்கில் கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. குறிப்பாக ஜடேஜா அண்ட் விராட் கோலி மாதிரி நல்ல ஃபீல்டர்ஸே கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் கஷ்டப்படுறாங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கு இது மறக்கக்கூடிய வேர்ல்டு கப். ஒரு பவுலராக பவுலிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அண்ட் ஹார்திக் பாண்டியா பவுலிங் பொறுத்த வரைக்கும் எண்ட் ஓவர்ஸ் அண்ட் புது பால் அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். மிடில் ஓவர்ஸில் குறிப்பாக 5வது ஓவர்லேருந்து 16வது ஓவருக்குள்ளே அவரை ஓவர் கம்ப்ளீட் பண்ண வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் சரி செய்யணும். மற்றபடி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் விராட் கோலியுடைய ஃபார்ம் மட்டும்தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி பேட்டிங்கில் இஷ்யூஸ் இல்லை. ஸோ விராட் கோலி கண்டிப்பாக ஃபைனலில் பெருசாக பண்ணணும். கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பும்ரா அண்ட் சிராஜ் பவுலிங் ஓப்பன் பண்ணணும். அண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா 2 பேருமே 15 விக்கெட்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா பும்ராவுடைய எக்கானமி பார்த்திங்கன்னா பும்ரா வெர்சஸ் ஹெட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஓவர் 14 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் ஹெட். மற்றபடி பார்த்திங்கன்னா பும்ரா எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்பனண்ட் பேட்டர்ஸ்க்கு ஒரு பிளான் இருக்குது. பும்ராவை டேக் ஆன் பண்ணக்கூடாது, ஹர்ஷ்தீப் சிங்கை டேக் ஆன் பண்ணி ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அதன் காரணமாக எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஹர்ஷ்தீப் சிங்க்கு விக்கெட் கிடைக்கிது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ
அதன் காரணமாக பும்ரா அண்ட் சிராஜ் பவுலிங் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாம் இந்தியா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ கீ பேட்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா வர்சஸ் மார்க்கோ யான்சன், அதே போல் ரபடா வர்சஸ் விராட் கோலி கீ பேட்டில். அண்ட் அதே போல் QDK வர்சஸ் பும்ரா, நியூ பாலில் ஸ்விங் பண்ணால் விக்கெட் லூஸ் பண்ணுவார் QDK. இதெல்லாம் கீ பேட்டில்ஸ். ஸோ கீ பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, பும்ரா, அண்ட் அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவில் QDK அண்ட் மார்க்கோ யான்சன் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது முதல் வேர்ல்டு கப் ஃபைனல், இந்தியாவுக்கு இது ஒரு 3வது வேர்ல்டு கப் ஃபைனல். ராகுல் டிராவிட்காக எப்படியும் வின் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் முதல் வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படிங்கிறதுனால. ஈவன் தோ மார்க்ரம் பார்த்திங்கன்னா அண்டர்-19 வேர்ல்டு கப்புக்கு வழி நடத்திருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.